நேத்திக்கு நம்ம சேனல்ல Mi 11 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் பற்றி பார்த்துருந்தோம். அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாவில் லான்ச் ஆயிருந்தது. இன்னும் இந்தியாவுக்கு வரல. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த இடத்துல காட்டுத்தரம் போய் பார்த்துருங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ பேர் வந்து சைனாவில் புக் பண்ணியிருக்காங்கன்னா எம்ஐயே சத்தியமாக அது எதிர்பார்க்கலையும். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு இருக்குன்னு நமக்கு இதுலேருந்தே தெரிய வருது. இதுக்கு அடுத்தபடியாக Mi 11 Pro அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. அதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹே கைஸ், நீங்கள் பார்த்து AppaTecher, நான் உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா பிராண்ட்லையுமே இந்த ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே டாப் எண்டாக இருக்கும். நேற்றுக்கு வந்து டைலாக் சொல்லியிருப்பேன். இது அதுக்கும் மேலேன்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னெல்லாம் ஒரு கம்பெனியால் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து காம்ப்ரமைஸே இருக்காது அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு இடத்துல கூட. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எம்ஐ என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, பண்ண போகிறாங்கன்னு தான் பெட்டராக இருக்கும். என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம்னா வந்து இந்த ஃபோனில் அண்டர் டிஸ்பிளே கேமரா கொடுக்க போகிறாங்க. ஆமாங்க, நம்ம பல வருஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அனௌன்ஸ் பண்ணது வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த டெக் எப்போ வரும்னு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வரதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். இதனால இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா வந்து ரீசெண்டாக தான் எம்ஐ வந்து அவங்களோட தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் அண்டர் டிஸ்பிளே கேமராஸ் வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேமராஸ் பார்க்கும்போது அந்த கேமரா இருக்க மாதிரியே தெரியல. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் பார்க்கும்போது இருந்ததோட இப்போ நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் தேர்ட் ஜென்ரேஷனுக்கும் ஒரு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தவிர எம்ஐயுமே சொல்லியிருக்காங்க இது வந்து இன்னுமே நல்லா நாங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மாஸ் ப்ரொடக்ஷனுக்கும் இது வந்து இப்போ ரெடியாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன் ரெடியாக இருக்குன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கும் அது ரெடியாக தான் இருக்கணும். ஸோ இந்த ஃபோனில் பெரிய விஷயம்னா கண்டிப்பாக இந்த அண்டர் டிஸ்பிளே கேமராவாக தான் இருக்க போகுது. இதை தவிர்த்து இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸுமே வந்து போன அதாவது Mi 11ஓட இந்த இடத்துல இன்னும் அதிகமாக என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் எய்ம் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் snapdragon 888 கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல 888+ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து 888க்கு அப்புறமா அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த சிப் தான் இருக்கணும். இந்த ஃபோனில் வந்து 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஏன்னா அப் டு டேட்டில் அதுதான் ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங். ஒயர்லெஸ் பற்றி தெரியல எந்த அளவுக்கு கொடுப்பாங்கன்னு. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்கும் 120க்கு பதிலாக இங்கே அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் தவிர்த்து கேமராஸில் தான் வந்து பெரிய அப்கிரேடே இருக்க போகுது. போன ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல வந்து ஒரு 50 மெகா பிக்சலுக்கான ஆம்னி சென்சார் கொடுக்க போகிறாங்களாம். ஸோ இதனால் வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்படியே கம்பேரே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர 120x ஜூமுமே வந்து இந்த கேமராஸால் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிஸ்கோப் லென்ஸை நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மேலே ஒரு கேமரா இருக்குன்னா எப்படி இருக்கணுமோ அதை பற்றி தான் இந்த கேமராஸ் இருக்குது. இந்த 144 ஹெர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த 50 மெகா பிக்சல் 120x இது எல்லாமே வந்து Mi 11ஓட அதிகமாக தான் இருக்குது. ஸோ வந்து எம்ஐயால் வந்து என்னத்தெல்லாம் கொடுக்க முடியுமோ அது கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்டர் டிஸ்பிளே கேமராவும் அதோட விளைவாக தான் இருக்கும். ஸோ இந்த எல்லாம் வந்ததுன்னா வந்து மற்ற கம்பெனிஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. Mi 11 ப்ரைஸுமே பார்த்தோம், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த ஃபோனுக்கு இன்னும் நமக்கு ப்ரைஸஸ் தெரியல. தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளோட இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறேன். இல்லைனா இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அப்டேட் பண்றேன், கமெண்ட் பாக்ஸ்லயும் அப்டேட் பண்றேன். எங்கெல்லாம் முடியுமோ கண்டிப்பா பண்ணிடுறேன். இந்த ஸ்மார்ட் போனோட லான்ச் டேட்லாம் நமக்கு கரெக்டா தெரியல. மோஸ்ட் ப்ராபபிலி செகண்ட் ஹாஃப்க்குள்ள வந்துடணும், இல்லை செகண்ட் ஹாஃபாவது அட்லீஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன் வரணும். இது மட்டும் இல்லாமல் வந்து போக்கோவுமே வந்து snapdragon 888 ப்ராசஸரோட ஒரு ஃபோனை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. இந்தியாவுக்கும் போக்கோ வந்து ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த வீடியோ மோஸ்ட் ப்ராபபிலி நாளைக்கு நம்ம சேனலில் வரும். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அழுத்திட்டு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐகான் இருக்கும், அதை அழுத்தி மேலே இருக்க ஆல்ன்ற செலக்ட் பண்ணுறேங்க. ஸோ நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக அது ஒரு கஷ்டமான டாஸ்க் தான். ஏன்னா நீங்கள் இப்படி பார்த்துட்டு இருப்பீங்க ஃபோனை லேண்ட்ஸ்கேப்பில், அதை போர்ட்ரேட்டுக்கு திருப்பி கிளிக் பண்ணுறதுலாம் பெரிய வேலையாக தான் இருக்கும். ஆனால் மிஞ்சி போனால் 2 செகண்ட் எடுக்குமா, 5 செகண்டா, அதுக்குள்ளே கண்டிப்பாக அதை பண்ணுறலாம். ஸோ அது பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போக்கோ வீடியோவில் சந்திப்போமா? டாடா, பை பாய்.